Hi students, example 11.11 ஒன்று நாம் இன்றைக்கி பார்க்குறோம். f of xங்கிற ஃபங்க்ஷன் வந்து cx ஸ்கொயர் எங்கன்னா x is greater than 1 less than 4ங்கிற இன்டர்வலில் மட்டும். ரிமைனிங் பிளேஸில் எல்லாத்துலேயும் f of x பதில் என்ன போட்டுக்கணும், 0ன்னு சொல்லி போட்டுக்கணும். ஸோ அப்போ இதில் இன்டர்வல் ஃபுல்லும் டிஃபைன் ஆகிருக்கிற ஃபங்க்ஷனுங்கிறனால இதை நாம் வந்து அடர்த்தி சார்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா இந்த சீனுடைய கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லி சீனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1.5 லெஸ் தென் 3.5 ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 இஸ் லெஸ் தென் எக்ஸ் ஆகியவற்றை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது டென்சிட்டி ஃபங்க்ஷன். அப்படின்னா கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூலாம் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு சொல்யூஷன்ஸ் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டது நிகழ்தகவு அடர்த்தி சார்பு என்பதால் integral minus infinity to infinity f of x into dx is equal to 1. That means the given function is a probability density function. அப்படிங்கிறனால நாம் அந்த சம்மேஷன்ஸை யூஸ் பண்ணாமல் யாரை யூஸ் பண்ணியிருக்கோன்னா இன்டகிரேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் சம்மேஷனுங்கிறது வந்து டிஸ்க்ரீட் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு தெரியும். டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு இன்டகிரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி f of x into dx is equal to எவ்வளோ வரும்னாக்கா 1. பட் த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறது 1 to 4ல் மட்டும்தான். அதனால் இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி நம்ம உடச்சிக்கிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் ஒன்றும், 1 to 4 வரைக்கும் ஒன்றும், 4 to infinity வரைக்கும் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கிறோம். அது ஈக்குவல் டு 1 வந்துடுது. இந்த 1 to 4ல் மட்டும்தான் எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக சிஎக்ஸ்க்கு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ரிமைனிங்ஸில் என்ன போட்டுக்கிறோம்னாக்கா ஜீரோஸ் போட்டுக்கிறோம். அப்போ இதில் சிங்கிறது கான்ஸ்டன்ட்னால இன்டகிரேஷன் வெளியில் எடுத்துகிட்டு இன்டகிரேஷன் 1 to 4 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறோம். நமக்கு இன்டகிரேஷன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் இன்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n + 1 by n + 1. ஸோ சி அப்படி வச்சுட்டு எக்ஸ் பவர் 2 + 1 டிவைட் பை 2 + 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பை 3. லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 to 4 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம், ஈக்குவல் டு 1. சி இன்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம் 4 கியூப் பை 3 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறோம் 1 கியூப் பை 3 ஈக்குவல் டு 1. சி இன்ட்டு 4 கியூப் எதுக்கு ஈக்குவல் கேட்டிங்கன்னா 64 by 3 minus 1 by 3 equal to 1. ஸோ 3 ரெண்டுமே சேமாக இருக்கனால நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். 64 minus 1 by 3 is equal to 63 by 3 equal to 1. ஸோ 63 by 3 equal to எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 21 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ 21c is equal to 1. We need only c. So c is equal to 1 by 21. ஸோ the first answers நம்ம கண்டுபிடிச்சிடறோம். சிம்பிளாக இன்டகிரேஷன்ஸ் எடுக்கிறோம். இன்டகிரேஷன்ஸ் எடுத்து முடிச்சுட்டு லிமிட் அப்ளை பண்ணுறோம். தென் சியினுடைய வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். த ஃபஸ்ட் கொஷினு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1.5 லெஸ் தென் 3.5ல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷன், அடர்த்தி சார்பு. அதனால் நம்ம இன்டகிரேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். லோயர் லிமிட் 1.5லேருந்து அப்பர் லிமிட் 3.5 வரை கண்டுபிடிக்கிறோம். இந்த 1.5 to 3.5 ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கூடிய இன்டர்வலில் கரெக்டாக வருதுன்னு நம்ம பார்த்துக்குறோம். 1 to 4க்குள்ளாரியே எஃப் ஆஃப் எக்ஸ் இவ்வளோ தான். அப்போ 1.5 இதோட அதிகமாக தான் இருக்குது. 4ங்கிறத விட கம்மி தான் 3.5. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக நம்ம இந்த சிஎக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக இந்த சிஎக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இன்டகிரேஷனுக்குள்ளார கான்ஸ்டன்ட் வந்து வெளியில் எடுத்து போட்டுடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வந்துட்டு வரும். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேஷன்ஸ் எக்ஸ் கியூப் பை 3. ஸோ இது லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 to 3.5. ஸோ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணால் 3.5 ஹோல் கியூப் பை 3 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் 1.5 ஹோல் கியூப் பை 3. சி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1 by 21 சொல்லிவிட்டு. தென் இதோடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 42.875 டிவைடட் பை 3 மைனஸ் 3.37 டிவைடட் பை 3. ஸோ டினாமினேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சேமாக இருக்கனால நியூமினேட்டர்ஸை சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ 1 by 21 39.5 by 3ன்னு சொல்லி வருது. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 63 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டெசிமல் இருக்கனால நியூமினேட்டர் டினாமினேட்டர் 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 395 டிவைட் பை 613 வருது. 5 டேபிள் க்ளோஸ் பண்ணால் 79 டிவைட் பை 126ன்னு வருது. இதுதான் இதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூஸ். தென் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்குறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிவிட்டு, அதாவது எக்ஸ் வேல்யூ 2 விட ஸ்மாலராக இருக்கணும். அப்புறம் 2க்கு ஈக்குவலாக வர வரைக்கும் வரலாம். அப்போ 2 விட ஸ்மாலர்னால் எது எந்த வரைக்கும் வரும், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்கும் வரும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ்ன்னு சொல்லி வச்சுட்டோம். இதில் நமக்கு ஃபங்க்ஷன்ஸு
1 to 4க்கு மட்டும்தான் டிஃபைன் ஆகிருக்கும். அந்த 1 விட கம்மியானதுக்கு எதுவுமே டிஃபைன் ஆகிருக்காது. அதனால் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் தனியாக படிச்சுட்டு 1 to 2 வரைக்கும் மட்டும் வச்சுக்கிறோம். ஏன்னா அப்பர் லிமிட் 2 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 1 விட கம்மியாகவும் 4 விட அதிகமாக இருக்கிற இடத்துல ஃபங்க்ஷன் வேல்யூ 0. அதனால் இது 0 போட்டேன். இந்த f(x) பதிலாக cx2 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இதில் காமனாக c வெளியில் எடுத்துடுறோம். அப்போ 1 to 2 x2 into dx வச்சிடுறோம். இதில் இந்த cக்கு பதிலாக 1/21 கண்டுபிடிச்சிருந்தோம், அதை போட்டுடுறோம். x2 integration x3/3 லிமிட் இஸ் 1 to 2. அப்போ 1/21 into அப்பர் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணுறோம் 2/3 minus 1/3ன்னு சொல்லி. ஸோ 1/21 into 2³ is 8/3 minus 1/3. ஆர்டினரி சிம்பிளிஃபிகேஷன் தான். 8ல் 1 போச்சுன்னா 7/3. ஸோ இதில் 1 times 7 3 7s are 21. க்ளோஸ் பண்ணோம்னா 3 3s are 9. 1/9 is ஆன்சர். தேர்ட் கொஷினு, ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 is less than x கண்டுபிடிக்கிறோம். அப்போ 3 வந்து சின்னது, எக்ஸ் வந்து பெருசு. அப்போ எக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 3 விட பெருசுங்கும்போது அப் டு 3லேருந்து எது வரைக்கும் வரலாம்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் வரலாம். ஆனால் ஃபங்க்ஷன்ஸு 4 வரைக்கும் தான் அங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 to இன்ஃபினிட்டியில் ஃபங்க்ஷன் வேல்யூ 0ன்னு சொல்லி போட்டுக்குவோம். அப்போ 3 to 4 cx2 டேக்கிங் கான்ஸ்டன்ட் இஸ் அவுட் சைட் ஆஃப் த இன்டெகிரேஷன். ஸோ c into integral 3 to 4 x2 dx. c is replaced by 1/21. x2 integration is x3/3. upper limit is a 4, lower limit is a 3. Substituting here expansions, simplifications, we get the answers. That's all. 3 கொஷின்லையுமே பார்த்தீங்கன்னா x2 இன்டெகிரேஷன் தான் இருந்திருக்கும். லிமிட் மட்டும்தான் மாறி இருக்கும். இந்த ரூலை மட்டும் தெரிஞ்சுனா போதும், இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே கைஸ்.